ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகளில் இன்னைக்கு ஒரு கதையை நாம் பார்க்கலாம். ஒரு குரு சிஷ்யன். இந்த சிஷ்யனுக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. குருக்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தா. அப்படி ஒரு நாள் கேட்டார். குருவே, நான் முருகனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். எப்படியாவது முருகன் எனக்கு காட்சி தரணும். என்னுடைய லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாக நான் வச்சுருக்கேன். இதுக்காகவே உங்ககிட்ட நான் சிஷ்யனாக சேர்ந்தேன். ஸோ எனக்கு அந்த ஒரு அருளை நீங்கள் எனக்கு தரணும், அந்த சக்தியை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த சிஷ்யர் அந்த குருக்கிட்ட கேட்குறப்படி. சரி, சிஷ்யனுடைய ஆசையை பூர்த்தி செய்யணும்னு அந்த குரு என்ன பண்ணுறாரு, ஒரு முருகன் சிலையை கொடுத்து, நீ இதை டெய்லி இந்த மாதிரி நியமங்களோட இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணி அப்படியே டெய்லி ரொம்ப நம்பிக்கையோட பூஜை பண்ணிட்டு வா, உனக்கு முருகன் காட்சி தருவார். கிட்டத்தட்ட 6 மாதம் நீ இதை முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, 6 மாதத்தில் நான் முருகனை கண்டிப்பாக பார்த்துருவேனா அப்படின்னு ரொம்ப ஆவலோடு கேட்குறாரு அந்த சிஷ்யர். கண்டிப்பாக நீ பார்ப்ப. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அந்த நியமங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும் எல்லாத்தையும் பக்காவாக கற்றுத்தராரு அந்த குரு. உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. நான் 6 மாதம் கழித்து கண்டிப்பாக முருகன் தரிசனம் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. உடனே வீட்டுக்கு வராரு, அந்த சிலையை வைக்கிறாரு, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செய்கிறாரு. டெய்லி ரொம்ப பக்காவாக பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுற. அப்படி 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதமும் ஆச்சு, 6வது மாதமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6வது மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது இந்த சிஷ்யருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. 5 மாதம் ஃபுல்லாகிடுச்சு, 6வது மாதமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இறைவன் அந்த முருகர் எனக்கு காட்சி தரணும்னா சின்ன சின்ன சிம்டமாவது இருக்கணும்ல. இப்போது நீங்கள் சீரியலோ சினிமாவோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பக்தி சீரியல்னா, இப்போ கடவுள் பிரத்யட்சம் ஆகிறாரு அப்படின்னா ஒரு புயல் மாதிரி ஒரு காற்று வரும், அப்படியே இலை தலையெல்லாம் பறக்கும், இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு கொடுக்கும், சம்திங் ஏதோ ஒன்று ஒளியாவது வரும், மின்னல் வெட்டும், இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு அறிகுறிகள் காமிப்பாங்க. இந்த மாதிரி இந்த சிஷ்யனும் முருகன் எனக்கு காட்சி தருவாருன்னா ஏதோ ஒரு அறிகுறி தருவார்ல அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே பூஜை பண்ணுறா. அப்படி எப்போ வருவார், எப்போ காட்சி தருவார், எப்போ வருவார், எப்போ காட்சி தருவார், இப்படியே பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் எந்த ஒரு அசையும் இல்லை, ஒரு காற்று கூட அடிக்கலை, ஒரு இலை கூட பறந்து விழுகலை, ஒரு பூ கூட அவரோட மேலேருந்து கீழே விழுகலை. ஏன்னா பூ விழுந்துடுச்சுன்னா நடக்கும் அப்படின்னெல்லாம் கூட ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி பூஜை அவர் பண்ணிடுறோம், மாலையெல்லாம் போட்டிருக்கோம், அவர் தலையிலிருந்து ஒரு பூவாவது கீழே விழுந்து ஒரு அந்த அறிகுறியாவது எனக்கு காட்டலையே அப்படின்னு வருத்தமாகவே இருக்குது இவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 6 மாதம் முடிஞ்சாச்சு. 6 மாதம் பக்காவாக பூஜை பண்ணியாச்சு. ஆனால் முருகன் தரிசனமே கிடைக்கல, முருகன் வரவே இல்லை. உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டு திருப்பி போய் அந்த குரு கிட்ட போகிறார். குருவே, இந்த மாதிரி நானும் நீங்கள் சொன்னபடி 6 மாதம் பூஜை பண்ணிட்டேன், எனக்கு முருகன் காட்சி தரல, அதனால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. சரி, முருகன் வரலைன்னா விட்டுருப்பா, அவங்க அம்மாவை நீ பூஜை பண்ணு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் சிலையை கொடுத்து, இந்த அம்மன் சிலைக்கு நீ பூஜை பண்ணு, இவங்களும் 6 மாதத்தில் உனக்கு காட்சி தந்துடுவாங்க. ஏன்னா ஒரு தாய் இல்லையா, தாய் பூஜை செய்யும் பொழுது மனசு இறங்கி கண்டிப்பாக உனக்கு காட்சி தருவா, அதனால் கவலைப்படாதேன்னு தேத்தி அம்மன் சிலையை கொடுத்து இதை நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. உடனே இவனும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வரா. அப்படி அந்த அம்மன் சிலையை வாங்கிட்டு அந்த முருகன் சிலை ஒரு ஓரமாக இவ்வளோ நாள் வச்சு பூஜை பண்ண நடுவில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த முருகன் சிலையை எடுத்து ஒரு மூலையில் வச்சுட்டு அம்மன் சிலையை நடுவில் வச்சு அதுக்கு அலங்காரமெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி ஆரம்பித்த உடனே எப்படி இருந்தாலும் பூஜை வழிமுறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, விளக்கு பற்ற வைக்கணும், அதுக்கப்புறம் ஊதுபத்தி காமிக்கணும், அந்த புகையோட காமிக்கணும், அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை காமிக்கணும், அப்புறம் கற்பூர ஆரத்தி காமிக்கணும், இதெல்லாம் பூஜையினுடைய வழிபாடுகள்.
இல்ல வழிமுறைகள். அ அப்போ வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, என்ன ஆகுது, இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாளு நான் முருகனுக்கு செஞ்சேன். ஊதுபத்தி காமிச்சேன், சாம்பிராணி புகை போட்டேன், அ அப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சேன், பிரசாதமெல்லாம் வச்சேன், மாலை போட்டேன், அலங்காரம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா ஒண்ணுமே எனக்கு முருகன் காட்சி தரல. இப்ப அம்மனுக்கு நான் செய்யும் பொழுது, அந்த ஊதுபத்தி புகை அவருக்கு போயிரும்ல. அப்ப சாம்பிராணி புகை அம்மனுக்கு காமிச்சா, அந்த புகை முருகருக்கு போயிரும்ல. அப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சாலும், அதோட வாசமும் போகும்ல, கற்பூர வாசமும். அதனால, இந்த முருகர் எனக்கு காட்சி தராதனால, இந்த முருகனுடைய வாய நான் கட்டிர்றேன். பிரசாதம் அவர் சாப்பிடக்கூடாது. அவருடைய கண்ண கட்டி வச்சுர்றேன். அவருக்கு இந்த விளக்க பார்க்கக்கூடாது. அவருக்கு வந்து நான் வந்து மூக்க கட்டி வச்சுர்றேன். அவருக்கு இந்த சாம்பிராணி புகை வாசமோ, இல்ல இதோ எதுவும் போகக்கூடாது. எதுவுமே தேவையில்ல. ஏன்னா, எனக்கு அவர் காட்சி தரல. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த சிலையோடைய காத அடைக்கிறாரு, கண்ண கட்டுறாரு, வாய அடைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, முருகன் காட்சி தராரு. இத்தனைக்கும் ஊதுபத்தி பத்த வைக்கல அம்மனுக்கு, கற்பூர ஆரத்தி காமிக்கல, சாம்பிராணி புகை போடல, எதுவுமே செய்யல. ஆனா, இதெல்லாம் முருகன் அனுபவிச்சுருவாரோன்னு பயந்து போயி, எப்ப கண்ண கட்டுறாரோ, எப்ப காத பொத்துறாரோ, மந்திரங்கள் ஒலி கேட்கக்கூடாதுன்னு, அப்போ முருகன் பிரத்யட்சம் ஆயிடுறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னப்பா அது, முருகனுக்கு நான் பூஜையே பண்ணக்கூடாது, எந்த விதத்தையும் அவர் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்ணும் பொழுது இவர் காட்சி தராரே! அப்படின்னு உடனே, முருகா நான் உன்ன காட்சி தரணும்னு இவ்வளவு பூஜை பண்ணேன். அப்பல்லாம் நீ வரல. உனக்கு எந்த பூஜையும் இருக்கக்கூடாது, எதையுமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்ணையும் வாயையும் கட்டும் பொழுது, எனக்கு காட்சி தர? அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தேகத்தோட கேட்கிறார். அப்ப முருகர் சொல்றாராம், இது நாள் வரைக்கும் நீ 6 மாசமா பூஜை பண்ணியில்ல, அந்த சிலையில நான் இருந்தேன் நீ பூஜை பண்ணியா? நான் எங்கேயோ இருக்கேன், வந்து நான் காட்சி தருவேன். வருவாங்களா, மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல நீ பண்ணின. நான் இங்க இருக்கிறதாவே நீ நினைக்கல. நான் எங்கேயோ இருக்கிறதாகவும், எங்கேயோ இருக்கதா நினைச்சுட்டு இந்த சிலைக்கு நீ பூஜை பண்ணின. அதனால உனக்கு நம்பிக்கை இல்ல. முழு நம்பிக்கை நான் இங்க இருக்கிறதா நம்பிக்கை இல்ல. அதனால நான் வரல. ஆனா, நீ அம்மனுக்கு பூஜை பண்ணும் பொழுது, நான் ஓரமா என்ன ஒதுக்கி வச்சுட்டு, நான் இங்க இருக்கேன்னு நீ நம்பி, என்ன பண்ண? சாம்பிராணி புகை நான் சுவாசிக்க கூடாது. அந்த விளக்கு ஏத்துறத வந்து நான் பார்க்கக்கூடாது. நீ சொல்ற மந்திரத்த நான் கேட்கக்கூடாது அப்படின்னு நீ காதையும், கண்ணையும், வாயும் அடைச்ச இல்லையா? அப்ப நீ என்ன நெனச்சு நீ பண்ணின? நான் இந்த சிலையில இருக்கேன். இங்க இருக்கேன்னு நெனச்சு நீ நம்பிக்கையோட செஞ்சதுனால நான் உனக்கு காட்சி தந்தேன். ஆக, இந்த ஒரு சின்ன விஷயத்துல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வெளிப்புறமான செயல்களை விட, மனசுக்குள்ள நாம என்ன நெனைக்கிறோமோ, அதத்தான் இறைவன் விரும்புறாரு அப்படிங்கிறத தான் நாம இதுல பார்க்கிறோம். நம்பிக்கை என்பது வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், இத நம்ம செஞ்சாலும், கூடவே அந்த உண்மைத்தன்மையும் உள்ள இருந்தால்தான், அதுதான் கடவுளுக்கு போய் சேருது அப்படிங்கிறதான் இதுல நாம பார்க்கிறோம். பொதுவாவே பார்த்தீங்க அப்படின்னா, நாம சடங்குகளுக்கும், அ மற்றபடி வழிபாடு முறைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 100% வந்து அந்த தன்மைய, நம்பிக்கைய வந்து உள்ளுக்குள்ள நாம வந்து குடுக்கறது இல்லைங்கிறது தான் உண்மை. நீங்க எதை செய்தாலும் நான் வந்து ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். என் உண்மை சம்பவத்த நான் சொல்றேன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவர் 3 மணி நேரம் உட்கார்ந்து பூஜை பண்ணுவார். நான் யாரையும் தப்பா சொல்லல. 3 மணி நேரம் உட்கார்ந்து ரொம்ப அற்புதமா மந்திரம் சொல்வாரு. பூஜையெல்லாம் பண்ணுவாரு. ஆனா பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அ கூட அவங்க ஒய்ஃப வந்து திட்டிக்கிட்டே பண்ணுவாரு. "நீ அத சரி பண்ணல, இத எடுத்து வைக்கல, அதை எடுத்து வைக்கல, கரெக்ட்டா நீ குடுக்க மாட்டியா? எண்ணெய வந்து விளக்குல வந்து சரியா ஊத்த மாட்டியா? அ நுனிய கரெக்ட்டா இழுத்து விட மாட்டியா? பு தீப்பெட்டி நீ ஒழுங்கா எடுத்து வச்சியா?" இப்படி சொல்லிக்கிட்டே ஒய்ஃப திட்டிக்கிட்டே ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாருன்னா, எல்லாம் பக்காவா தான் இருக்கணும் பக்கத்துல, இல்லைன்னு சொல்லல. ஆனா, என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த பூஜை முடியறதுக்குள்ள அந்த ஒய்ஃப வந்து ஒரு 4 திட்டா திட்டிடுவாரு. ஆக வெளிப்புற சடங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை வந்து, உள்ளுக்குள்ள நாம வந்து
எதுக்காக செய்யற இந்த பூஜை? கடவுளை வந்து நேசிக்கிறதுக்காகவும், கடவுள் மேல இருக்கக்கூடிய அன்பை பிரத்யட்சப்படுத்துறதுக்காகவும், கடவுள வந்து நான் நினைக்கணும். இந்த பூஜை மூலமாக நான் நினைக்கணும். கடவுளையே நினைக்கணும். அவன் நாமத்தையே சொல்லணுங்கிறதுக்கோசரம் தான், அந்த பூஜைய நம்ம பண்றோம். ஆனா, அந்த பூஜை பண்ற நேரத்துல, இவ்வளவும் நாம வந்து செய்யும் பொழுது, அந்த இடத்துல உள்தன்மைங்கிறது இல்லாம போயிடுது. உண்மைத்தன்மைங்கிறது இல்லாம போயிடுது. அப்போ இறைவன் எதை நேசிக்கிறார் என்றால், நீ எந்த உணர்வோடு, எந்த உள்ளத்தோடு, எந்த எண்ணத்தோடு நீ நினைக்கிறையோ, அதுதான் என்ன வந்து சேருமே ஒழிய, வெளிப்புறமான விஷயங்கள் வந்து உன்னுடைய அன்புக்காக, உனக்காக நீ செய்யற. ஆனா எனக்காக செய்யறது உன்னுடைய உள் உணர்வு தான் அப்படின்னு வந்து அவர் சொல்றார். ஆக முருகன் பிரத்யட்சமான உடனேயே அவர் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய முழு அர்த்தம் இதுதான். நாம எதை செய்தாலும் மனசார செய்யணும். எதை செய்யறோமோ அந்த குறிக்கோளோட செய்யணும். இறைவனை நினைப்பதற்காகத்தான் நான் 3 மணி நேரம் பூஜை பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து டைவர்ஷன் நெறைய இருக்கு. அந்த டைவர்ஷன போக்குறதுக்காகத்தான் பூ போடுறது, மந்திரம் சொல்றது, இது எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா, ஒரு இறைவன் நாமத்துல கொண்டு போய் நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் பொழுது தான், அந்த டைம் எடுத்து தான் நாம வந்து என்ன பண்றோம்? செய்யறோம். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் அப்பதான் கிடைக்கும். பல விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்காக இந்த மந்திரங்களும், வழிபாட்டு முறைகளும் நமக்கு உதவுது. அத நாம உணர்ந்து செய்யும் பொழுது, இறைவன் நாமம் நமக்குள்ள அந்த முழுசா, முழு ஒப்புதலோடு நாம செய்வோம். அப்ப அதுக்கு பலன் இருக்கு. அதனால தான் நாம எதை செய்தாலும், எந்த குறிக்கோளோட செய்றோமோ, அதுல அந்த உண்மைத்தன்மையுடன் செய்யும் பொழுது, அதுக்கு முழு பலன் கிடைக்குங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்துல நாம, இந்த ஒரு சின்ன கதையில நாம புரிஞ்சுக்கிறோம். ஆக நாம் வந்து எதை செய்தாலும் 100% அதாவது 100% முழு மனதோட அந்த குறிக்கோளை நினைத்தே செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதனால மீண்டும் நாம் உங்களை இந்த நன்னெறி கதைகள்ல மீண்டும் ஒரு கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.